எதுக்கும் துணிஞ்சு நிற்பார். எதை பற்றியும் அவர் கதில் வாங்க மாட்டார். ஏன்னா நீங்கள் பேச பேச ட்ரெண்டிங், அவர் நடக்க ட்ரெண்டிங், அவர் சொல்ல ட்ரெண்டிங். ட்ரெண்டிங் 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 அப்படிங்கிறது இனி வரப்போகிற 30 வருஷத்துக்கும் தலைவர் விஜய் அண்ணா தான் ட்ரெண்டிங். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் யூடியூபர்ஸ் எல்லாமே பேசுகிறது, ரஜினிகாந்த் கவர்னராக போகிறாருங்க. நல்ல ஒரு தலைப்போட ஒரு வீடியோலாம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி திமுக 2ஆக உடைய போகுது. ஆமாம், உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கலைன்னு வைங்களேன், ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு போயிடணும் அப்படின்ற முடிவோட எதையாவது ஒன்று சொல்லிட்டு போக வேண்டியது. அதுக்கப்புறம் தனுசு 234 தொகுதியிலையும் தனது மன்றங்களையும் கட்சியும் வலுப்படுத்துகிறாரு. அப்படி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நயினார் நாகேந்திரன் கைதாக போகிறாரு. இப்படி வரிசையாக கிளப்பி விட்டுக்கிட்டே போகிற இந்த மாதிரியான ஒரு செயலை தயவு செஞ்சு தவிருங்க. உண்மையான நிலவரங்களையும் உண்மையிலே என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தா நல்லாயிருக்கும். நேற்று விரும்பத்தகாத செயலாக குடியரசு தினத்தில் நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் கொடியேற்றினது, அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே கொண்டாடி இருப்போம். அந்த கொண்டாட்டத்துக்குள்ளே ஏதோ விசச்செடி காளான் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, இதெல்லாம் விலக்கி வைக்கணும் அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு அன்பான வேண்டுகோள். நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் அரசியல் பின்னோக்கி செல்கிறோமா முன்னோக்கி சொல்கிறோமா அப்படின்றத மட்டும் பாருங்கள். இந்த தீய சக்திகள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க நாங்கள் தெரிசா வந்ததெல்லாம் தப்புப்பா, வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் யாருக்குமே அருகதை கிடையாது, யாருக்கும் உரிமையும் கிடையாது. முதல்ல அவங்க குடும்ப பிரச்சனை அப்படின்றத பாருங்கள். நமக்கு அவரை முதலமைச்சராக பாருங்கள். மதிப்புமிக்க நமது அண்ணன் இளைய தளபதி விஜய் அண்ணாவாக பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சொந்தமாக பாருங்கள். இது என்னோட ஆசை. யார் வர்றா யார் போகிறா அப்படி ஒரு தவறான உறவு, தவறான வாழ்க்கை, தவறான நடைமுறையோடு நம்ம அண்ணன் போவார் அப்படின்னு நீங்கள்லாம் நம்புறீங்களா? நான் நம்பலப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அப்படி இருந்தால் அவங்க அம்மா அப்பா கூட அருகருகே அமர வச்சுருப்பாங்களா? கொஞ்சம் கூட 4ஆம் தர அறிவு இல்லாமல் வலைதளத்தில் ஏதோ ஒன்று பேசணுன்றக்காக பேசிகிட்டு இருக்காதிங்க. வன்மையாக கண்டிக்கிறேன். இது அவங்களோட சொந்த விஷயம், வாழ்க்கை, குடும்பம். அதுக்குள்ளே அவங்களுக்கு 1000 இருக்கும், 2000 இருக்கும். இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு யாருக்கும் தேவையில்லாத வேலை. நமக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, மக்களுக்கு நல்லது செய்கிறாரா? லஞ்சம் இல்லாத ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கா? இந்த மக்களுக்கான அரசாக அவர் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரா? நமக்கு 2500 ரூபா மகளிருக்கான உரிமை தொகை எப்போ கிடைக்க போகுது? படித்து வேலை இல்லாத மாணவர்களுக்கான பணம் எப்போ போட போகிறாங்க? இதுதான் நம்மளோட கேள்வியாக இருக்கணும், அரசியல் பயணமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே அவர் 2 பொண்டாட்டி வச்சுருக்காரு, இவரோட போய்கிட்டு இருக்காரு, அவரோட போயிட்டு இருக்காரு. இந்த தீய சக்தி திமுக மாதிரி நம்மளும் பேசக்கூடாது. இதே மாதிரி நம்ம பெரிய அளவில் மதிப்பு வச்சுருந்த நயினார் நாகேந்திரன் அப்படின்ற ஒரு வாய்ச்சவுடாளர் வள்ளல், மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, இவரெல்லாம் பெரிய அளவில் மதிக்கக்கூடிய ஒரு கிராமத்து மண்வாசனையோடு வாழ்ந்த ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர். எப்படி இப்படி ஒரு கேவலமான பேச்சுகளுக்கு ஆளாக இன்றைக்கி பழகிக்கிட்டார்? எப்படி இந்த மாதிரி ஒரு பேச்சுகளை அவர் பேசினார் அப்படின்ற கேட்குறதுக்கு நினைக்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது, வெட்கமாக இருக்குது. அண்ணே நாகேந்திரன் அவர்களே, இந்த மாதிரி பேசுகிறத உங்கள் அம்மாவை நாங்கள் பேசினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? உங்களுக்கு அப்பா யார் அப்படின்னு நாங்கள் கேட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஏன் எங்களுக்கு கேட்க ரொம்ப நேரம் ஆயிருமா? இல்லை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை கேளுங்க, நாங்களும் கேட்போம். எவனுக்கும் பயந்தவங்கெல்லாம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவ்வளோதான் சொல்லிவிட்டோம். நாங்கள் வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் அரசியலை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறோம், அசிங்கத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கல. இப்போ உங்கள் வாயிலிருந்து கூகம் ஆறு நாறுற மாதிரியும் செப்டி டேங்கிலிருந்து அள்ளிட்டு அப்புன மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா தீயசக்தி திமுகவோட நீங்கள் கூட்டணி அமைக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த சாயம் அந்த வாசம் இங்கே அடிச்சிருச்சோ அப்படின்னு எங்களுக்கு நினைக்க தோணுது. தயவு செஞ்சு வெற்றி தலைவர் விஜய் அண்ணா இன்றைக்கி நமது தமிழகத்தின் முதலமைச்சர், 8 கோடி மக்களின் தலைவர், உங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர் அப்படின்றத மறந்துட்டு பேசுகிறீங்க. எங்களுக்கும் ஏளனமாகவும் உங்களை கேவலமாகவும் நீங்கள் கேட்ட கேள்விகளே உங்களுக்கு திருப்பி எதிர்க்கணைகளாகவும் கேட்க தெரியும். பயந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. மிஸ்டர் மதிப்புமிக்க மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, உங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்கிறோம். ரஜினி அண்ணாவை, அதாவது ரஜினி கவர்னர் ஆகிறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி வதந்திகளை பரப்பிட்டு போகிறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவோட அரசியலை விமர்சனம் பண்ணுங்கள், அசிங்கமாக விமர்சனம் பண்ணாதீங்க. திருப்பி அடிப்போம். வார்த்தைகளால் நீங்கள் தாங்கக்கூடியதை உங்கள் மன தைரியத்தை ஏற்படுத்திக்கங்க. அவ்வளோதான் சொல்லிவிட்டோம். அடுத்து கடந்து போவோம். 2வது, நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நமது இந்திய நாட்டில் ஏதோ ஒரு மாநிலத்தில், அதுவும் குறிப்பாக கேரளாவில்
அவர் கவர்னராக பொறுப்பேற்றுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்மளாம் யோசிச்சு பார்ப்போம். பல யூடியூபர்ஸ் போட்டு அடின்னு அடித்து பெருசாக இவங்க தான் ரஜினிகாந்துக்கு கவர்னர் பதவியை வழங்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறான தகவல். அப்படி ஒரு அறிவிப்பு கிடையாது. இந்திய நமது பாரத பிரதமரும் சரி, ஐயா மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்களும் சரி, அப்படி ஒரு செயல்பாடு ரஜினிக்கானதா இல்லை அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்காங்க. 2வது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 2 திரைப்படங்களில் பிஸியாக இருக்கார். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2 திரைப்படம் அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு 300, 600 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுலாம் நம்ம தலைவர் மாதிரி அவர் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அடுத்த படத்துக்கு புக்கிங் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் கவர்னர் பதவி வேணாம், கவர்மெண்ட் பதவி வேணாம் அப்படின்ட்டு ஓடிடுவார். அப்படி வர்றாரு அப்படின்னா அதை அவங்க 2 பேரும் அறிவிக்கணும். ஏதோ ஒரு யூடியூபர் நம்ம சேனல் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா அப்படியே ஃபிலிம் கதை அதெல்லாம் திரைக்கதை அதை எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து 2ஆக உடைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வதந்தியாக தான். எப்பட்றா உடையும்? இல்லை நீங்கள் தான் மடப்பயல்களா? இல்லை இருக்கவனை பூரா நாங்கள் டிவியில் உங்கள் சேனலை பார்க்குறவங்களாம் மடப்பயல்னு நினச்சிட்ருக்கீங்களா? எப்படி உடையும்? 60 வருஷ பாரம்பரியமாக ஒரு குடும்ப கட்சியாக, குடும்பத்துக்குள்ளே குடும்பமாக அதுக்குள்ளே பின்னி கிடக்கக்கூடிய ஒரு கட்சி உடஞ்சி 2ஆயிரம். என்ன அதிமுகவா 3 ஆகுறதுக்கு? இல்லை பிஜேபியா 2 ஆகுறதுக்கு? இன்றைக்கி பிஜேபி 2ஆக போயிருக்கு. அண்ணாமலை ஒரு பிஜேபி, இன்னொரு பிஜேபி, அதுக்கு முன்னால் ஒரு பிஜேபி இருக்குது, ஏர்வுலமன் சின்னம்னு சொல்லி, அந்த பிஜேபி. மொத்தம் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ள 3 பிஜேபி. அதுபோக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ஒரு பிஜேபி. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஜேபி வச்சுருக்காங்க. அங்கே கட்டுப்பாடு இருக்காது. ஆனால் திமுகக்குள்ளே அந்த கட்டுப்பாடு இருக்கும், கட்டமைப்பு இருக்கும். கடைக்கோடி வரைக்கும் அந்த கட்டமைப்போடு இயங்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியனும் அந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோடு இணைஞ்சு போய்கிட்டு இருக்கோம். இப்போ அதிமுக மாதிரி உங்கள் பின்னால் 10 பேர் வர்றோம், உங்கள் பின்னால் 10 பேர் வர்றோம் அப்படின்னு திமுகவில் இருக்கவங்க போக மாட்டாங்க. தவறான செய்திகளை, தவறான வீடியோக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க. அது பொய்யானது, யாரும் நம்ப வேணாம். அடுத்து பங்காளி கிட்டு நம்ம தனுசுக்கிட்ட வருவோமா? தனுசு வந்து இன்றைக்கி அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சுங்க. என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தர் மரம் ஏறுறாங்க அப்படின்னு ஓனாயும் மரம் ஏறிச்சு. ஆனால் அது உயரத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மல்லாக்க விழுந்து எப்படியோ கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதை நம்ம சொல்லக்கூடாது. ஒரு பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த மாதிரி யாரோ மரம் ஏறுறாங்கன்னு ஒரு ஏற முடியுமா? கொண்டவன் அறிஞ்சு கூரை ஏறி சண்டை போ அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அஸ்திவாரமே இல்லையா? அங்கே ஒரு ஆணி அடிக்கிறது, இவர் ஒரு ஆணி, இதை செவத்தில் அடித்து இது தேவையில்லாத ஆணி அப்படின்னு ரொம்ப பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. அது ஆணியே இல்லைங்க, அது ஒரு லப்பர் குச்சி அப்படி தான் நம்ம சொல்லணும். 234 தொகுதிகள்லையும் மொத்தமே இருக்கக்கூடிய நபர்களாக எண்ணி பார்த்ததில் 36,000 பேர் இருக்காங்க. தனுஷ் கூட ஒரு தொகுதிக்கு 800 பேர்லேருந்து 1000 பேர் வாக்களிப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மதிப்புக்குரிய நம்ம சகோதரர் தனுஷ் அவர்கள் வந்தாருன்னா வரவேற்போம். அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு நம்ம விஜய் அண்ணா மாதிரி ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அப்படி கெத்தாக வந்துட முடியுமா? இல்லை அண்ணன் மாதிரி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஸ்டேஜில் அந்த ராம்ப் வாக்லாம் வந்தால் ஜெயிச்சிட முடியுமா? அந்த மாதிரி சட்டை மாட்டி ராம்ப் வாக்லாம் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயாவே மண்ணை கவிட்டு கிடக்காரு. 60 வருட அரசியலையே அஸ்தமனமாக்கியிருக்கு நம்ம தமிழக வெற்றி கழகம். அவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும்ல. அதே மாதிரி இன்றைக்கி தமிழகத்திலேயே மிகப்பெரிய 2 கோடி உறுப்பினர்களை வச்சுருந்த அதிமுகவை அடியோடு அடித்து தும்சம் பண்ணி தொட்டச்சு எரிஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகம். இப்படி ஒரு கட்சி உருவானதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கட்சியே இல்லை, எதிர்கட்சியே இல்லை அப்படின்ற இடத்துக்கு அடுத்த எலெக்ஷனில் மாறப்போகுது. இனி வரும் காலங்களில் முழுக்க நமது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா தான் முதலமைச்சர். இவர் தான் நிரந்தர முதலமைச்சர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். தயவு செஞ்சு அண்ணே திரிசா கொடியேற்ற வந்தாங்க, அந்த ஆணியெல்லாம் எவனும் பிடுங்காத. அதை கேட்குறதுக்கு உனக்கு எனக்கெல்லாம் எந்த ரைட்ஸும் கிடையாது. அதை கேட்க வேண்டிய உரிமை இருக்கிறது அவர் மனைவி, அவங்க கேட்டுக்குவாங்க. அவங்களுக்கு கேட்கணும். அவங்க வந்திருக்காங்க, அவங்க எப்படி வரலாம்? என்னடா முட்டாள்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க குடியரசு தின கொடியேற்று விழாவுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முதலமைச்சர் ஃபங்க்ஷன்லேயே அவங்க வர்றாங்கன்னா அவங்க வேர்ல்டு ஓவர் பீட்டா அமைப்போட ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்காங்க இந்தியாவுக்கு. அவங்க எல்லாமே எப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியும்? உலக நாடுகளோட பிரச்சனைகளை போகும். எதுவுமே தெரியாமல் அவங்க எப்படி வந்தாங்க?
முதல் வரிசைக்கு வந்தாங்க. அவங்க இன்றைக்கி பீட்டா அமைப்போட ஒரு நிர்வாகி. அவங்க உலக அங்கீகாரம் பெற்ற ஒருத்தர். அவங்க நடிகையாக தான் உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு சமூக செயல்பாட்டாளர் அப்படின்றத நீங்கள்லாம் மறந்துட்டீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க மேலே புழுதி வாரி தூத்துங்க. உங்கள் முதுகில் நிறைய அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தொடச்சி எடுக்கிறதுக்கு பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெற்றி தலைவர் விஜய் அண்ணா சுத்தமானவர், நியாயமானவர். நிச்சயமாக அவர் எதுக்கும் துணிஞ்சு நிற்பார். எதை பற்றியும் அவர் கதில் வாங்க மாட்டார். ஏன்னா நீங்கள் பேச பேச ட்ரெண்டிங், அவர் நடக்க ட்ரெண்டிங், அவர் சொல்ல ட்ரெண்டிங். ட்ரெண்டிங் 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 அப்படிங்கிறது இனி வரப்போகிற 30 வருஷத்துக்கும் தலைவர் விஜய் அண்ணா தான் ட்ரெண்டிங். அதை தவிர வேறு எவனுமே கிடையாது அப்படின்னு அழுத்தி ஆழமாக சொல்லிவிட்டு உங்கள்கிட்டேருந்து இப்போ விடைபெறுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி முள்ளமாரிகளோட வீடியோக்கள், பொய்யா போடுறவங்க வீடியோக்கள் எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து முகத்திரையை கிழித்தறிவோம். இது உங்கள் ஆர்கே அரசியல் 2.0. நான் உங்கள் ஆர்கே. இந்த நாள் இனிய நாள். நன்றி, வணக்கம்.